السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ரமதானுடைய இந்த தொடர் மாலை அமர்விலே நாம் அல் குர்ஆனிய அறிவமர்வு என்கின்ற தலைப்பில் குர்ஆன் தொடர்பான சில முக்கியமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்பமாக அல் குர்ஆனுடைய எழுத்து முறைகள், அடையாளங்கள் பற்றிய அது தொகுக்கப்பட்ட முறையில் சுருக்கமாகவும் நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக அல் குர்ஆனுடைய கிராத் முறைமைகள் 7-10 பற்றிய அந்த தகவல்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் 7 முறையில் இறக்கப்பட்டது பற்றிய அந்த தகவல்கள், அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக அல் குர்ஆன் பகுக்கப்பட்ட முறை, பிரிக்கப்பட்ட முறை, ஜுஸுகள், ஹிஸ்புகள், சபுத்திவால், அதுபோல் அதாவது மியின், மதானி, முஃபஸ்ஸல், இது போன்ற தகவல்கள், அதுபோல் ருக்குஆத்துகள், இவைகளை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று அதாவது 4வது அமர்வாக அல் குர்ஆன் வரக்கூடிய சஜிதாவுடைய வசனங்கள் 10, 14, 15 இதில் உள்ள அந்த கருத்து முரண்பாடுகளும் மொத்தமாக 15 வசனங்கள் என்பதற்குரிய செய்திகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இன்றைய தினம் அல் குர்ஆனில் மாற்றப்பட்ட வசனங்கள், மாற்றிய வசனங்கள் சம்பந்தமான தகவல்களை நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம். இது பற்றி நம்ம மேலோட்டமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் அதாவது நம்ம இதில் முழுமையான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த குர்ஆனை பற்றிய சரியான ஒரு தெளிவு நம்மிடத்தில் இருக்கும் என்பதனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் மாற்றப்பட்ட வசனம், மாற்றிய வசனம் என்றால் ஒரு வசனம் தான் பெரும்பாலும் ஞாபகம் இருக்கும். என்ன வசனம் அது? அல் குர்ஆனில் மாற்றப்பட்ட வசனம் நோ, பெரும்பாலும் ஹம்ரு, சாராயம். என்ன சாராயம் கொடுத்த நிலையில் தொழுகையை நெருங்க வேண்டாம், அது மாற்றப்பட்ட வசனம், அது மாற்றிய வசனம் சொல்லுவோம். நோன்பு வசனம் எது? ஃபிதியா வரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் பண்ணக்கூடிய இப்னு அப்பாஸ் அதை மன்சூக் இல்லை, மாற்றப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வஅலல்லதீன யுதீகூனஹு அப்படின்னு வரக்கூடிய வசனம் ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். ஆரம்பத்தில் நோன்பு என்ன விரும்பினவர்கள் பிடிக்கலாம், விரும்பினவர்கள் என்ன பிடிக்காமல் இருக்கலாம் என்று இருந்துச்சு. ஆனால் ஃபிதியா கொடுத்துட்டா என்ன சரியானது. அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த நோன்பை என்ன செஞ்சான், கடமையாக்கினான். அந்த வசனம் என்ன செஞ்சது, மாற்றப்பட்டது என்றார். இப்னு அப்பாஸ் அது மாற்றப்படலை, சக்தி இல்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வசனம். இதுபோல் 1-2 வசனங்கள் எங்களுக்கு மிக பிரபல்யமாக இருக்கும். இதுதான் இதில் இந்த மாற்றப்பட்டது, மாற்றியது, ஏன் மாற்றணும் என்ற கேள்விகள் கூட என்ன அதாவது மக்களுடைய அந்த மனதுகள்லாம் இருக்குது. முதலாவது விஷயம், இந்த வேதத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாற்றக்கூடிய வசனங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா நாசிஹ். அந்த வசனங்கள் நாசிஹ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மாற்றிய வசனம் அப்படின்றோம். மாற்றப்பட்ட வசனத்துக்கு மன்சூஹ் அப்படின்றோம். ஹதீஸாக இருந்தாலும் நாசிஹ் மன்சூஹ் தான். ஹதீஸாக இருந்தாலும் நாசிஹ் மன்சூஹ். ஹதீஸ்லையும் எங்களுக்கு நிறைய நாசிஹ் மன்சூஹ்களை நம்ம படிச்சிருப்போம். உங்களை கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டும் நான் தடுத்திருந்தேன், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஜியாரத்து செய்யுங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த செய்தி என்ன நாசிஹ் மன்சூஹ், மாற்றியது, மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது மாதிரி நிறைய அதாவது ஹதீஸ்களையும் மாற்றியது, மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்குது. இப்போ கிபிலா சம்பந்தமாக சட்டம் மாற்றப்பட்டது, கிபிலாவுடைய சட்டம் என்ன செஞ்சது, மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் இங்கே தொழுதுகிட்டு இருந்தாங்க, பின்னர் என்ன அதாவது ஹரத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க அப்படின்னு வருது. அப்போ சட்டமே அங்கே என்ன செஞ்சது, மாற்றப்பட்டது. இப்படி மாற்றப்பட்ட சட்டங்கள், வசனங்கள் ஹதீஸ்லையும் என்ன செய்யுது இருக்குது. நாசிஹ் அப்படின்னு சொன்னால் மாற்றக்கூடியது, மன்சூஹ் அப்படின்னு சொன்னால் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. இந்த குர்ஆனில் அதுக்கு அந்த மாற்றுதல் என்றதுக்கு சொல்லுவாங்க அதாவது நஸ்ஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றுதல் என்ற அரபில் நசஹ அப்படின்னு சொன்னால் பிரதி எடுத்தானுக்கும் சொல்லுவாங்க. நசஹன்னு சொன்னால் பிரதி எடுத்தா, ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு பிரதி எடு. ஒரு பிரதிக்கு நுஸ்ஹான்னு சொல்லுவாங்க, ஒரு பிரதிக்கு ஒரு நுஸ்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதாவது அசலான வசனம் சூரா பக்ராவில் 106, 107 வசனம்.
அல்லாஹு தாலா சொல்கிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா, நாங்கள் எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது அதனை மறக்கடிக்க செய்தாலும், எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது மறக்கடிக்க செய்தாலும், நசுகண்டா மாற்றம், இன்சா அப்படின்னா, நசிய என்றால் மறந்தா, நிசியான் என்றால் மறத்தல், இன்சா என்றால் மறக்கடிக்க செய்தல், இன்சா உன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறக்கடிக்க செய்தல். இப்போ மானன் சஹ்மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா, நாங்கள் மாற்றினாலும் அல்லது மறக்கடிக்க செய்தாலும், நதி பி ஹைரிம் மின்ஹா, அதைவிட சிறந்த ஒன்றை நாம் என்ன செய்வோம், கொண்டு வருவோம், அவு மிஸ்லிஹா, அல்லது அதை போன்ற ஒன்றை என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அலம் தஅலம், நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தாலா எல்லா விடயத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த வரக்கூடிய வசனம் சூரா பக்ரால 106, 107. அப்போ இதில் அல்லாஹு தாலா நான் வசனங்களை மாற்றுவேன்னு சொல்கிறான், வசனங்களை மறக்க செய்வேனும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான். இப்போது இந்த இதில் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சிலர் அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் குர்ஆனில் நசுக் இல்லை, குர்ஆனில் மாற்றம் இல்லை, மாற்றப்பட்டது மாற்றியது என்றெல்லாம் எதுவுமே என்ன அல் குர்ஆனில் இல்லை. அந்த வசனம் வந்து அந்த சட்டம் மாற்றப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, அந்த சட்டம் மாற்றப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அது மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் எல்லாம் சொல்ல மாட்டான். இது ஒரு காலத்துக்குரியது, அது ஒரு காலத்துக்குரியது, இது ஒரு சூழலுக்குரியது, அது ஒரு சூழலுக்குரியது, அப்படி என்று சொல்லி அந்த வசனத்துடைய அந்த மாற்றத்தை வந்து அதாவது மறுப்பார்கள். அல்லாஹ் தாலாக்கு மாற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை, இறங்கிய வசனத்தை ஏன் மாற்றணும்னு சொல்லுவாங்க. இமாம் ஷவுகானி இதை பற்றி சொல்கிற டைமில் இது வந்து குர்ஆனில் மாற்றம் இல்லை என்று சொன்னது அதாவது மாற்றப்பட்டது மாற்றிய வசனம் என்ற ஒன்று இல்லைன்னு முதலாவது சொன்னது யூதர்கள் தான். அல்லாஹு தாலாவுக்கு வசனத்தை இறக்குவதை போல அந்த சட்டத்தை மாற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹு தாலாவுக்கு என்ன உண்டு, அதை மறக்க செய்கின்ற அதிகாரம் உண்டு. இறக்கிட்டா இறக்கியது தான், திருப்பி மாற்றம் இல்லை அப்படி என்கின்ற எந்த விதமான இதுவும் இல்லை. ஏனென்றால் மாற்றம் ஏன் தேவை அப்படின்றதுக்கு மிக முக்கியமான அம்சம் என்னென்றால், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாற்றுதல் அப்படி என்பது அவனோடு சம்பந்தப்பட்டதல்ல, அவனுடைய தேவைக்கானதல்ல, மக்களுடைய தேவைக்கானது. மக்களுடைய தேவைக்காகத்தான் சில வசனங்கள் என்ன செய்யும் இறங்கும், சில வசனங்கள் என்ன செய்யும் மாற்றம் செய்யப்படும் என்றதெல்லாம் மக்களுடைய தேவைக்காக. சில பொழுதுகளில் அந்த சூழலுக்கான சில வசனங்களாக இருக்கும், அந்த சூழலில் சில விஷயங்களை தெளிவாக கூடுதலாக சொல்ல வேண்டிய வசனங்களாக இருக்கும். அதை பின்னால் உள்ள சமுதாயத்தினரும் தொடர்ந்து என்ன அதாவது அதை பாடமாக்கி மனநமிட்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு லெவலில் வைக்காமல் அல்லாஹ் தஆலா லேசுபடுத்துறதுக்காக என்ன செஞ்சிருக்கலாம், அவைகளை அந்த சட்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் குறைத்திருக்கலாம், சட்டத்துக்கு பின்னால் அவைகளை குறைத்திருக்கலாம். மாற்றப்பட்டு இப்போ இந்த அவைகளை குறைத்திருக்கலாம்டா நீங்கள் இப்படி யோசிக்கலாம், குர்ஆனில் இருக்கத்தானே போது மாற்றப்பட்ட வசனம் உண்டு, அப்படி இல்லை. நீங்கள் அதாவது புற விளங்குற டைமில் அந்த விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கலாம், குறைத்திருக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு 10,000 வசனங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பாடமாக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் தஆலா மறக்கடிக்க செய்கிறான்னு வைங்களேன், ஒரு 4,000 வசனத்தை அல்லாஹ் தஆலா மறக்கடிக்க செஞ்சுட்டான்னு வைங்களேன். இப்போ நம்ம பாடமாக்க வேண்டியது என்ன, 6,000 வசனம் தான் இந்த சமுதாயம் என்ன செய்யும் பாதுகாக்க வேண்டியிருக்கும். ஏன் அல்லாஹ் தஆலா மறக்கடிக்க செய்தாண்டா, அந்த சமுதாயத்துக்குரிய தேவை சூழலுக்காக அல்லாஹ் தஆலா விரிவாக இறக்கிய விஷயங்கள் என்ன செஞ்சிடும், அதுலேருந்து போயிடும். இப்போ அல்லாஹ்வுடைய வஹியை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸுல் குதுசி, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். எல்லாமே வஹியுடைய வடிவங்கள் தான், எல்லாமே நம்ம ஓதுறதில்லை, எல்லாமே நம்ம ஓதுறதில்லை. ஒன்று ஓதுவோம், ஒன்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதுவும் என்ன வஹி தான். அப்படி நம்ம புரிந்து கொள்ள, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் மனோச்சைப்படி அதாவது உச்சரிப்பதில்லை, அறிவிக்கக்கூடிய வகையைத்தான் அவர் என்ன செய்கிறார் உச்சரிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யுது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், அந்த குர்ஆனில் பார்க்குறோம். அப்போ இந்த இடங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வஹியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சமுதாய தேவைகளுக்காக சூழ்நிலைக்காக ஏற்படுத்தியது சிலது அந்த இடத்துக்கு மட்டும் தேவையானதாக என்ன செய்யும் இருக்கும். அதை அல்லாஹ் தஆலா மறக்கடிக்கவும் செய்யலாம், அந்த சட்டத்தை என்ன செய்யலாம் மாற்றவும் அல்லாஹ் தஆலா செய்யலாம். ஏன்னா அது உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அடுத்த தலைமுறையை முஸ்லீம் சமுதாயமாக உருவாக்குவதற்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்த ஒரு சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயம். அவர்களுக்கென சில பிரத்யேகமான சில தேவைகள் கூட என்ன செய்யும் இருக்கும். அவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா தனது நேரடி வஹீயில் என்ன செஞ்சிருக்கலாம், அவைகளை அதாவது கையாண்டிருக்கலாம். ஸோ அந்த வசனங்கள் மாற்றப்பட்டோ மறக்கடிக்க செய்யப்பட்டோ இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யும் குர்ஆனில் நடக்கும். இது அதாவது அல்லாஹ்வுடைய தேவைக்கல்ல, யாருடைய அந்த மக்களுடைய சூழ்நிலை தேவைக்காக நடக்கும். சாதாரணமாக நம்ம குழந்தைகளில் எடுங்களேன், சின்ன வயசில் நம்ம ஒரு சட்டத்தை என்ன செய்வோம், சின்ன வயசில் ஒரு விஷயம் சொல்லுவோம், அந்த இதில் இதை சாப்பிடக்கூடாது, இதை தின்னக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுவோம். அதே ஒரு 3 வருஷத்தில் என்ன
அதைத்தான் நம்ம சாப்பிட கொடுப்போம், அதைத்தான் என்ன செய்வோம். இது வந்து அதுக்காக நீ நேற்று ஒன்று சொன்னால் இன்றைக்கு ஒன்று சொன்னான்ட்டு என்ன செய்கிறது இல்லை, பிள்ளைகள் யாரும் கேட்குறது இல்லை. அது அந்த நிமிஷத்துக்குரிய ஒன்றை தேவை, இது இந்த நிமிடத்துக்குரிய ஒன்றை தேவை. சட்டம் மாறிட்டு தான். அப்போ நான் வேணாண்டே இப்போ என்ன செய்கிறேன், வேணுமென்று சொல்கிறேன். அப்போ உனது தேவை அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உனது தேவை என்ன செய்யுது, இப்படி இருக்குது. இப்போ நம்ம நடந்து கொள்ள தான் செய்கிறோம். சின்ன பிள்ளைய நம்ம என்ன செய்வோம், வெளியே போகாதண்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் உள்ளே எழுந்திருக்கிறேன், வெளியே போகிறது இல்லைன்னு கேட்போம். இப்படியே இருந்தால் அவனை பொம்பளை பிள்ளைமை நினைப்பாங்க, நீ வெளியே போகணும்னு சொல்லுவோமே. அப்போ இதுக்கு அதே மாதிரியான தேவைகள் எல்லாம் நம்மளுடைய தேவைக்கானதல்ல, அவனது சூழ்நிலைக்கு உள்ளது. அதே போன்று ரப்புல் ஆலமீன் என்ன அந்த பிரத்யேக தேவைகளெல்லாம் என்ன செய்வான், கவனிப்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அதை சட்டங்களை மாற்றுறதுன்றது வேதத்தில் நடக்கும். அடுத்தது அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை இறக்கிட்டு அந்த சட்டத்தை மாற்றி இன்னொரு சட்டத்தை வைக்கக்கூடிய அதிகாரம் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டு. இதை யார் மாற்றினா குற்றம்ண்டா புறவு வந்தவங்க மாற்றினா தான். அதாவது புறவு வந்தவர்கள் வந்து இல்லை இந்த வசனத்தை நம்ம மாற்றப்பட்டது என்று சொல்லிடுவோம், இதை எடுத்துருவோம் குர்ஆன்லேருந்து, இதை சேர்த்துருவோம், இதை மாற்றிடுவோண்டா தான் அது பிரச்சனை. அல்லது அல்லாஹு தாலா மறதியில் சொல்லியிருந்தா அல்லாஹுக்கு பதா என்று சொல்லி ஒன்றை இணைப்பார்கள். பதா என்று சொன்னால் அல்லாஹுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு படும், அதுக்கு பிறகு ரெண்டாவது கொண்டு படுங்கன்னு சொல்லி அது வந்து ஷியாக்கள் அல்லாஹுக்கு இணைப்பார்கள், யூதர்கள் சொல்வார்கள். என்ன ஃபஸ்ட்டு அல்லாஹு தாலா இப்படி பார்த்துருப்பான், புறம் இப்படி பார்த்துருப்பான்லாம் சொல்லக்கூடாதாங்க. அல்லாஹு தாலாக்கு எல்லாமே என்ன தெரியும், சோதித்து பார்த்தான்னு சொல்லணும். அல்லாஹு தாலா கொடுத்து பார்த்தான் அப்படின்னு சொல்லணும். அல்லாஹு தாலாவுக்கு என்னது ஃபஸ்ட்டு இந்த ஐடியா பற்றிக்கும், புறம் அந்த ஐடியா பற்றிக்கும் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நவுது பில்லாமின்னா குஃபுர். ஏன்னா அல்லாஹு தாலாவுக்கு ஐடியா என்று தோன்றுற விஷயம் உண்டல்ல, மனிதர்களோட ஒப்பிடுற விஷயம் உண்டல்ல. ஐடியா என்ற வார்த்தையை அல்லாவுக்கு என்ன செய்யலாம், நம்ம சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய அறிவுன்றது பரிபூர்ணமானது. அல்லாஹ்வுக்கு ஒன்று முதலில் தோன்றி பின்னர் அது பிழையென்று தோன்றதுன்றது மனிதனுக்கு உள்ளது. அல்லாஹ்வுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வந்து மாற்றுதல் அப்படின்றது அவனது தேவைக்காகவோ அவனது சூழ்நிலைக்காகவோ உள்ளதில்லை, மனிதர்களுடைய மக்களுடைய சூழ்நிலைக்காகவும் தேவைக்கும் உள்ளது. அல்லாஹு தாலா ஒன்றை மாற்றுகிறான்டா ஆரம்பத்தில் ஒரு கருத்துப்பட்டு பின்னால் ஒரு கருத்துப்படுறதுக்கு மாற்றுதல் இல்லை. சட்டங்கள் ஏற்கனவே அல்லாஹு தாலா தயாராக இருக்குது. முதலாவது இந்த சட்டம், ரெண்டாவது இந்த சட்டம், மூன்றாவது இந்த சட்டம், அதனுடைய தேவைகள் இவைகளுக்கு அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறான். அடுத்தது சட்டம் மாற்றப்பட்ட பின்னாலும் அல்லாஹ் ஓத வைக்கிறதுன்றது அல்லாஹ்வுடைய வேத வசனம். அது அல்லாஹ்வுடைய வசனம் என்பதனால நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ விஷயங்கள் மரியாதைக்காக, கண்ணியத்துக்காக, கௌரவத்துக்காக திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். தேசிய கீதம் அது திருப்பி என்ன செய்கிறேன் நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு எந்த வழிகாட்டலும் இல்லை. ஆனால் திருப்பி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதுதான் நாட்டுடைய பக்தியாகவே அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதைவிட மிகச்சிறந்ததும் உயர்ந்ததும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வேதம். எனவே அல்லாஹு தாலா அலிஃப் லாம் மீம் ரசூலுல்லாஹ் சொன்னால் மூணுமே ஒரு ஹர்ஃப்னு நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். அப்போ ஒவ்வொன்றுக்கு 10 நன்மைன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அலிஃபுக்கு அர்த்தம் தெரியாது, லாமுக்கு அர்த்தம் தெரியாது, மீமுக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் 30 நன்மைகள். எனவே இந்த அடிப்படையில் குர்ஆனில் மாற்றப்பட்ட வசனங்களை சிலது அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான்டா, அது ஓதி நம்ம நன்மை பெறுற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை காட்டுறது, அல்லாஹு தாலாவுடைய அதிகாரத்தை காட்டுறது. உனக்கு தேவையே இல்லாத மாதிரியான சட்டங்கள் அதில் இருந்தாலும் உனக்கு ஓதுவதில் அதில் என்ன நன்மை உண்டு, அப்படி என்ற விஷயங்கள் உண்டு. எனவே குர்ஆனுடைய இதெல்லாம் நம்ம விளங்கக்கூடிய சின்ன ஹிக்மத்துகள். இது இல்லாமல் மனிதர்கள் முழுமையாகவே அல்லாஹ் சொல்கிறதுக்கு கட்டுப்படுறதுக்கு கடமையானவர்கள். அதுக்கு விளக்கம் நமக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ கட்டுப்படுறதுக்கு கடமையானவர்கள். நம்ம சொன்ன விளக்கங்களை விட 1000 அழகான விளக்கங்கள் இறைவனத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அவர்களுக்கு அப்பப்போ அல்லாஹு தாலா அதை என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். எனவே குர்ஆனில் நஸ்க் என்ற ஒன்று உண்டு, மாற்றுதல், மாற்றப்பட்ட வசனங்கள் என்ற ஒன்று உண்டு. இதில் இஸ்லாமிய அறிஞர்களில் கருத்து முரண்பாடே படலை. ஒரு சில அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இதில் மாற்று கருத்து என்ன செஞ்சாங்க, அதாவது தெரிவித்தார்கள். அதாவது வேறு மதத்திலிருந்து வந்த ஒரு சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே மாற்றம் என்கின்ற ஒரு பகுதி அல் குர்ஆனில் வருவதற்கான நியாயங்கள் மக்களுடைய தேவை, மக்களுடைய பலகீனங்கள், அதுவும் இறைவனது அதிகாரம், இதற்காகவே தவிர மற்றபடி இறைவனது அறிவு முந்தி பிந்தி மாறுகின்றது என்கின்றதோ அல்லது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை என்ன ஆரம்பத்தில் சொல்லிட்டு இது பொருத்தமில்லை என்று கண்டான் என்பதோ ஒரு காரணம் இல்லைன்றது நம்ம அடிப்படையாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்படி ஒரு குழப்பம் இருக்கின்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். நஸ்க் இல்லைன்னு சொல்கிற ஒரு பகுதியும் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கணும். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா குர்ஆனை தூய்மைப்படுத்துறதாக அவன் நினச்சிக்கிறான். நம்ம குர்ஆனை தூய்மை இருக்கிற உண்டை இல்லை என்று சொல்கிறதில் குர்ஆனை தூய்மைப்படுத்துறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்று சொல்கிறது தான் என்ன நம்ம தூய்மைப்படுத்துறதாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மாற்றம் என்றது மக்கள் செஞ்சால் தான் அதில் பிரச்சனையை தவிர எவன் தந்தானோ அவன் மக்களுடைய தேவைக்காக சட்டங்கள் ஆரம்பத்தில் ஒன்றும் இரண்டாவது ஒன்றும் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போது நம்ம அரசியல் யாப்புகள் அங்கே இங்கே சட்டத்தை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு சட்டம் வச்சிருப்பான், அதுபோல் இன்னொரு சட்டம் வச்சிருக்கிறான். இதெல்லாம் வந்து எதனால் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிழை என்று நினச்சி ஃபஸ்ட்டுக்கு சொன்ன சட்டம் பிழை, ஃபஸ்ட்டுக்கு சொன்ன சட்டம் பொருத்தம் இல்லை அப்படி என்பதனால மாத்திரம் அதில் அவ்வளோ ஓட்டைகள் உண்டு அப்படின்னு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே மாற்றின எந்த சட்டத்திலையும் அது பிழை என்றோ அதில் நிறைய தவறுகள் உண்டோ என்பதல்ல. உதாரணமாக போதையுடையவர்களாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம்,
அல்லாஹ்வுடைய அதிகாரம் அல்லாஹ் நினச்சிருந்தா நீ போதையுடையவராக என்ன செய்யலாம், தொழுகை நெருங்கலாம். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கு, போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க வேண்டாம் சட்டத்தை என்னத்துக்கு மாற்றுறதுக்கு? அல்லாஹ் நினச்சிருந்தா என்ன செய்யலாம், நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம். நீங்கள் அதாவது மது போதையில் கூட நீங்கள் தொழுகிக்கலாம், உங்களுக்கு அந்த அனுமதியை நான் வழங்குகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லலாம் தானே. ரமதான் முழுதுமே அதாவது கணவன் மனைவி சேராமல் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் சட்டம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், பின்னர் நீங்கள் மனதை நொந்து கொண்டிருந்ததை இறைவன் அறிவான். முழு 30 நாளும் கணவன் மனைவி சேரக்கூடாது என்பதில் நீங்கள் மனதை நொந்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிவான். அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குறைக்கிறான்னு சொல்லி வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இறக்குறான். ஆரம்பத்தில் அதை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா சட்டத்தை. இந்த மக்கள் இதில் நொந்து போவாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அதை என்ன அந்த சட்டத்தை குறைக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். ஆரம்பத்தில் 20 பேர் இருந்தால், அதாவது 200 பேர் படை வராங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய அரசுக்கு எதிராக 200 பேர் படையில் வராங்கன்னு சொன்னால் 20 பேர் முஸ்லீம்களில் வீரர்கள் இருந்தால் அந்த யுத்தம் வாஜிபாகிரும், அந்த யுத்தம் கடமையாகிரும். காரணம் அதான் அந்த ஒரு ஆள் 10 பேருக்கு சமம், 10 பேர் 100 பேருக்கு சமம் என்கின்ற அடிப்படை அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான் ஈமானிய பலத்தின் காரணமாக. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களில் பலகீனம் இருக்கிறது, உங்களிலே பலகீனம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலா இப்போ என்ன செய்கிறான், குறைக்கிறான். 100க்கு 200, 100 பேர் இருந்தால் 200 பேர் வந்தால் 100 பேர் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்கிற மற்ற விஷயங்கள் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா இறக்குறான். அப்போ அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு முதலாவது பலத்தையும் பலகீனத்தையும் இதன் மூலம் என்ன செய்கிறான், உணர்த்துறான். முதல் நிலைமையில் ஒரு பலம் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு பலகீனத்தை மனிதர் உணர்ந்த உடனேயே இவ்வளோ தான் அவனோட நிலைமை அப்படின்னு நல்லா பலகீனத்தை என்ன செய்வான், உணர்த்துவான். எனவே சட்டம் அல்லாஹ் போடுறது, அல்லாஹ்வை நிர்பந்திக்க எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் நினைத்திருந்தால் எல்லா ஹிக்மத்துகளையும் தனக்கு சார்பாக என்ன செய்யலாம், மாற்றலாம். எனவே மாற்றுதல் அப்படி என்றதில் எங்களுக்கு குர்ஆன் சொல்லிட்டு அதுக்கு கட்டுப்படுறது தான் எங்களுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும். இப்போது இந்த மாற்றுதல் அப்படி என்றது 3 வகையாக நிகழும். மாற்றம் அல் குர்ஆனில் நஸ்க் அப்படின்றது 3 வகையாக. ஒன்று, அதாவது சட்டம் மாற்றப்படும், சட்டம் மாற்றப்படும். ஆனால் அந்த மாற்றப்பட்டதும் குர்ஆனில் இருக்கும், மாற்றியதும் குர்ஆனில் இருக்கும். நம்ம அதை ஓதிக்கொண்டிருப்போம், ஆனால் அந்த சட்டம் இல்லை, அந்த சட்டம் இப்பொழுது இல்லை. இப்போ நான் சொன்னது போல் அந்த ரமதானில் கணவன் மனைவியுடைய அந்த குடும்பத்தில் சேர்றது, அதுபோல் இவர் சொன்னது போல் என்ன, அதாவது இந்த நோம்புடைய விஷயம் ஆரம்பத்தில் நோம்பு அதான் நோம்பு விரும்பிகள் பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம் என்ற சட்டம் இருந்தது. அதுக்கு பின்னால் தொழுகையில் என்ன, நீங்கள் போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க வேண்டாம் என்றது. இதெல்லாம் நம்ம இப்போ ஓதுகிறோம், ஆனால் அந்த சட்டம் என்ன இல்லை, ஓதிக்கண்டிக்கிறோம். அப்போ மாற்றப்பட்ட வசனம் குர்ஆனில் இருக்குது, மாற்றிய வசனமும் குர்ஆனில் இருக்குது, மாற்றப்பட்ட வசனத்தை ஓதிக்கண்டிக்கிறோம், அந்த சட்டம் என்ன இல்லை. இது முதல் வகை. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஓதல் மாற்றப்பட்டிருக்கும், சட்டம் இருக்கும். ஓதல் மாற்றப்பட்டிருக்கும், சட்டம் இருக்கும். அல்லாஹ் தஆலா நேரடி வஹியாக குர்ஆனாக ஒரு வசனத்தை இறக்கியிருப்பான், அல்லது ஒரு சின்ன சூரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், இறக்கியிருப்பான். அதை நபித்தோழர்கள் ஓதிக்கன்னு வந்திருப்பாங்க, தொழுகையில் ஓதிருப்பாங்க, அதாவது நடைமுறைகளில் இருந்திருக்கும். திடீர்னு அந்த வசனம் டோட்டல் நபித்தோழர்களுக்கும் எப்படி ஓதினதுன்றது மறந்து போயிடும். அன்றைய பீரியடில் அவங்க அதுவரைக்கும் ஓதிக்கொண்டிருந்த அந்த சப்ஜெக்ட் நம்ம இதுவரைக்கும் எப்படி ஓதினோம் அப்படி என்று சொல்கிறது மறந்து போய்விடும். சனுக்குரிஉக ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ், நாம் உமக்கு ஓதித்தருவோம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள், அல்லாஹ் நாடியதை தவிர, அல்லாஹ் நாடியதை தவிர. அதே போல் இங்கே மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா, நாம் வசனங்களை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால், மறக்க செய்தால்னு சொன்னால் டோட்டல் அந்த சமுதாயத்தை, எந்த சமுதாயத்துக்கு அல் குர்ஆன் இறங்கிச்சோ அவங்கள 100 பேர் இருக்கிறாங்கடா, 50 பேர் இந்த வசனங்களை ஓதி தெரிஞ்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 50 என்ன செஞ்சிடும், அதாவது அவங்களுடைய சிந்தனையிலிருந்து மறக்க செய்து விடும். அதுக்கு பின்னால் அது எழுத்தாக மட்டும் இருக்கும். என்ன எழுதியிருப்பாங்களே அது எழுத்தாக இருக்கும். அடுத்தது ரசூல் என்ன சொல்லுவாங்க, அப்போ அதை எடுத்துருங்கன்னுவாங்க. அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனாக இருந்ததை என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. அதாவது அது ஓதல் அல்ல, இனி அது ஓதுவதற்கு அல்ல, அது ஓதுவதற்கு அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுத்பா நிகழ்த்துறாங்க அவருடைய இறுதிக்கால பகுதியில். இது புகாரி முஸ்லிம் வார செய்தி. நிகழ்த்தும் பொழுது சொல்கிறாங்க, அதாவது திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லெறிந்து கொள்ளுதல் அல் குர்ஆனில் இருந்தது, நாங்கள் குர்ஆனாக அது ஓதினோம்.
நான் பயப்படுகிறேன் ஒரு காலம் வருகின்ற பொழுது இந்த சட்டம் குர்ஆனில் இல்லை, இந்த சட்டம் குர்ஆனில் இல்லை என்று சொல்லி மக்கள் இதை மறுத்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னான். அதாவது இது ஏற்கனவே இருந்துச்சு, ஓதல் மாற்றப்பட்டது. இந்த விஷயத்தை புரிஞ்சால் உங்களுக்கு விளங்கிடும். என்ன இருந்துச்சு இல்லைன்னு நீங்கள் இதை விளங்காமல் பார்த்தீங்கன்னு வைங்களே, யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைப்போம். அப்படி இல்லை. உமர் இப்னு கத்தாப் என்ன சொல்ல, அது இருந்தது, நாங்கள் குர்ஆனாக அது ஓதினோம். பிற்காலத்தில் வந்து இது குர்ஆனில் இல்லை என்று மக்கள் சொல்லுவார்களோன்றதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? உமர்லாங்க சொல்கிற டைம்லேயும் குர்ஆனில் என்ன இல்லை என்று உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது, குர்ஆனாக அல்லாஹு தாலா அதை இறக்கியிருந்தான். பின்னர் அந்த ஓதலை அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான், அதுலேருந்து அதாவது மாற்றி விட்டான். ஹதீஸில் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஹதீஸில் வரக்கூடிய சில சட்டங்கள் அல் குர்ஆனுடைய ஓதலாக இருந்ததுண்டா குர்ஆன் வஹியை பிரிக்கலை. அது குர்ஆனில் வந்தாலும் சரி, ஹதீஸில் வந்தாலும் சரி, ஹதீஸுல் குதுசியாக சொன்னாலும் சரி, சட்டம் எங்கே இருந்தாலும் சட்டம் தான். சில சட்டங்கள் அதாவது மூவாய்க்கு எப்படி குர்ஆனில் இருந்திருக்கு, ஓதி இருக்கிறோம். பின்னர் அந்த ஓதல் மாற்றப்பட்டுட்டா, குர்ஆன்ன்றது ஓதல் தானே, ஓதல் மாற்றப்பட்டுட்டா அது எங்கே போயிடும்? ஹதீஸுக்கு என்ன செஞ்சிடும்? ஹதீஸாக போயிடும், ஹதீஸாக வரும். இப்போ உமர் இப்னு கத்தாப் நாங்கள் சொன்னது என்னப்போ ஹதீஸ் குர்ஆனில் இருந்துச்சு, நாங்கள் ஓதினோம், மக்கள் எல்லாம் பிற்காலத்தில் வந்து இது இல்லைன்னு சொல்லி விடுவார்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அது சட்டமாக அப்படியே இருக்குது, ஆனால் ஓதல் என்ன இல்லை. எனவே ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னடா, ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் இல்லை. ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் என்ன? அந்த ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் வந்து என்னது ஹதீஸாக என்ன செய்யும் இருக்கும் என்ற ஒரு பகுதி. மூன்றாவது பகுதி என்னென்னா, சட்டமும் மாற்றப்பட்டு ஓதலும் மாற்றப்பட்டிருக்கும். சட்டமும் மாற்றப்பட்டு, இப்போ ரஜும் கல்லெறிந்து கொள்ளுதல் சட்டம் மாற்றப்படலை, சட்டம் அப்படியே இருக்கு, ஓதல் மாற்றப்பட்டிருக்கு. மூன்றாவது என்னென்னா, சட்டமும் மாற்றப்பட்டு ஓதலும் என்ன செஞ்சிருக்கும், மாற்றப்பட்டிருக்கும். நம்ம மூணு அம்சம் உண்டு. மாற்றிய வசனம் குர்ஆனில் இருக்கும், சட்டம் மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் குர்ஆன் ஓதல் மாற்றப்பட்டிருக்காது, ஓதிக்கின்னு தான் இருப்போம். மாற்றிய வசனமும் என்ன செய்யும், அதாவது குர்ஆனில் இருக்கும், மாற்றப்பட்ட வசனமும் குர்ஆனில் இருக்கும். இரண்டாவது ஓதல் மாற்றப்பட்டிருக்கும், அவனுடைய சட்டம் என்ன செய்யும், ஹதீஸுகளில் வந்திருக்கும், அவனுடைய வார்த்தை பிரயோகங்கள். மூன்றாவது ஓதலும் மாற்றப்பட்டு சட்டமும் மாற்றப்பட்டிருக்கும், ஆனால் அந்த மாற்றப்பட்ட செய்திகள் எங்களுக்கு ஹதீஸில் என்ன செய்யும், கிடைக்கும். இந்த மூணு தரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் நம்ம சரியான முறையில் என்ன செஞ்சலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அப்படியான செய்திகள் நம்ம நிறைய என்ன செய்வோம், பார்ப்போம். எனவே இந்த மூன்று அடிப்படையில் அல் குர்ஆனில் நஸ்ஹ் நடந்திருக்கிறது. இப்போ நான் சொன்னது ஒரு செய்தி. அடுத்ததாக நீங்கள் இதில் பார்க்கலாம், அதாவது அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது வந்து புகாரி முஸ்லிம்களில் வரக்கூடிய நிறைய செய்தி. இந்த மாதிரி ஓதல் மாற்றப்பட்டு சட்டமாக, அதாவது ஹதீதுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஹதீதுகள் வருது இந்த மாதிரி நம்ம ஓதினோம். அதில் ஒன்று தான் லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் தஹபின் லப்தகா இலைஹிமா சாலிசா வமா யம்ல உஃபாஹு இல்ல துரா. ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் 3வது ஓடை அவன் என்ன செய்வான், அவன் தேடுவான் என்பது அந்த 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 கருத்து நாங்கள் குர்ஆனாக ஓதிக்கொண்டிருந்தோம். அபு மூஸா அல் அஷ்அரி சொல்கிறாங்க, குர்ஆனாக ஓதிக்கொண்டிருந்தோம், பின்னர் அது எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது. அதாவது அவங்களுக்கு சஹாபாக்களுக்கே என்னென்னா அந்த அல் குர்ஆனி அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சிடும், அவர்களை விட்டு நீங்கிவிடும். ஆனால் அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியும், இதுதான் சப்ஜெக்ட் என்பது தெரியும், அல்லாஹ் தஆலா அதை வைப்பான். அப்போது அவைகள் என்ன செய்யுது, எங்களை விட்டு அதாவது நீங்கி விட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது. அதை இந்த கருத்துப்பட ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு என்று, அந்த கருத்துப்பட ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்றத அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர் இருக்குதே, அந்த கருத்து அப்படியே இது சொல்லும். இதே மாதிரி அளவுக்கான ஒரு சூறா நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி வசனத்தில் என்ன செய்தோம், ஓதிக்கொண்டிருந்தோம். இதை சொல்கிறது யார், வெளியில் உள்ளவங்க கண்டுபிடிச்சி சொல்லலை. எந்த சஹாபாக்களுக்கு குர்ஆன் இறங்கிச்சோம், எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் இப்படி நம்ம ஓதிக்கொண்டிருந்தோம், எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது. ரசூல்லாங்க வந்து என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மறைக்கடிக்க செய்யலை, அவங்கள விட்டு என்னது அது உயர்த்தப்பட்டு விட்டது. அப்போ எல்லாருக்கும் அது நிகழுது, உயர்த்தப்பட்டு விட்டது. பின்னர் என்ன, அதாவது வந்து இது நம்ம இப்போ இதுதான் கருத்து என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, அங்கே வந்து ஓதல் மாற்றப்பட்டிருக்கு, சட்டம் அதே தான், அந்த கருத்து அதே தான், அது இங்கே இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுபோல் அதாவது சிலர் இது தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சில ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுத்தெல்லாம் இருக்கிறாங்க. இந்த செய்தி உதாரணம், இந்த செய்தியை பாருங்கள், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, 10 முறை ஒரு குழந்தை பால் அருந்தினால், ஒரு குழந்தை வந்து 10 தடவைக்கு பால் அருந்தினால் மஹ்ரமியத் ஏற்பட்டு விடும். ஒரு குழந்தை, ஒரு செவிலி தாயிட்டு என்ன செய்கிறாங்க,
10 முறை பால் இருந்துடும், அதாவது தாய் இல்லாதவற்றை. அப்படி வந்தால் அதாவது அந்த மஹ்ரமியத்தை ஏற்பட்டு விடும். மஹ்ரமியத்துன்னு சொன்னால் புள்ளை, பால்குடி சகோதரியாக பால்குடி பிள்ளையாக அந்த குழந்தை ஆகிரும் என்பது குர்ஆனிலே இருந்தது. பின்னர் 5 முறை என்ற சட்டத்தின் மூலம் அது மாற்றப்பட்டது. 5 முறை என்ற சட்டத்தின் மூலம் அது மாற்றப்பட்டது. வதூஃபிய ரசூலுல்லாஹ் வஹுன்ன ஃபீமா யுக்ரவு மினல் குர்ஆன். குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். அது குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் அப்படின்றது. இந்த ஹதீஸை பார்த்த உடனே பார்த்தீங்களா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அது ஓதப்பட்டு இருந்த நிலையில் ரசூலா மௌத்தாயிக்கான்னு வருது. இன்றைய குர்ஆனில் இருக்கியாப்ப 5 முறை பால் அருந்தினா மஹரமாயிரும்ன்றது குர்ஆனில் இல்லை. அப்போ எனவே இது பொய்யான ஒரு ஹதீஸ், இது என்ன ஒரு பொய்யான ஹதீஸ், குர்ஆனுக்கு முரண்படுது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, அந்த வசனத்தை பாருங்கள். வஹுன்ன ஃபீமா யுக்ரவு மினல் குர்ஆன். குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மரணித்த, குர்ஆனிலிருந்து ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மரணித்தார்கள் ரசூலுல்லாஹ். அதாவது அந்த குர்ஆனிலிருந்து அந்த சட்டம் மாற்றப்பட்டதும் அந்த ஓதல் மாற்றப்பட்டது இறுதிக்கால பகுதியில் மாற்றப்படுது. ஒரு சிலர் தெரியாமல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அது குர்ஆனில் இன்னும் இருப்பதாக நினைத்து கொண்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மரணித்தார்கள். யார் சஹாபாக்களோ யார் எழுதுகிறாங்களோ இவங்களுக்கு வகை பொறுப்பு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நிலையில் அது மாற்றப்பட்டது. அந்த ஓதல் என்ன செஞ்சுட்டு மாற்றப்பட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியும். வஹுன்ன யுக்ரவு மினல் குர்ஆன், ஏற்கனவே குர்ஆனாக இருந்ததுனால சிலர் அதை குர்ஆனில் ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மரணித்தார்கள். அப்படின்டா அது கடைசி கால பகுதியில் மாற்றப்பட்ட வசனங்களில் ஒன்று. கடைசி கால பகுதினா ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கும் இந்த வசனங்கள் மாற்றப்படுறதுக்கு இடையில் கடைசி கால பகுதியாக அது இருந்துச்சு. அதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் என்ன செஞ்சது சொல்லப்பட்டது. இதை அவங்க அப்படி மாறி விளங்குறதுக்கு காரணம் என்னென்னா, மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் குர்ஆனில் இருக்கணுமே என்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுதான் இந்த மறக்கடித்தல் என்ற பகுதி என்னது தெரியலை, அதை பற்றி பார்க்கல அல்லது தெரியலை அல்லது அவங்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு ஓதல் மாற்றப்பட்டது என்ற சப்ஜெக்ட் விளங்கி இருந்தால் இந்த ஹதீஸ் என்ன செய்ய மாட்டோம், நம்ம இந்த மாதிரி மறுத்திருக்க மாட்டோம். ஓதல் மாற்றப்படுதல் என்ற ஒன்றும் இருக்குது. அப்போ குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மரணித்தார்கள் அப்படின்றதுக்கு மறக்கடித்தல் என்ற பகுதி நமக்கு தெரியான்னு வைங்களேன். நம்ம என்ன நினைப்போம், மாற்றிய வசனம் வச்சுக்கணும், எங்கே மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் பண்ணி கேட்போம். ஓதல் மாற்றிய வசனங்களும் இருக்குது அப்படி என்று சொன்னால் இந்த ஹதீஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம். குர்ஆனில் உள்ள ஒன்றாக ஓதப்படுகின்ற நிலையில் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். அதுக்கு பின்னால் என்ன அவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துடுமே, சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்க அந்த கடைக்கோடி மக்களுக்கு என்ன செஞ்சிடும், தெரிய வந்துவிடும். இப்படி குர்ஆனில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த தர்த்தீப் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் செய்யுது. ரசூலுல்லாஹோட கடைசியான அந்த உர்லத்துல் அஹீராடுவோமே, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்களே, அது எப்போ, கடைசி ரமதானில். அதாவது ரசூலுல்லாஹ் 23வது வருடம் மரணிக்கிறாங்க, 23வது ரமதானில் செய்கிறாங்க. அப்போ 23வது ரமதானில் ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்கன்னா மிக தெளிவெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு சில வசனங்கள் இறங்கிச்சு, 1-2 வசனங்கள் தான். அப்போ மற்றதெல்லாம் மிக தெளிவானது. அவர் ரசூலுல்லாஹ் அதை எல்லாம் தர்த்தீப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் சில மக்களுக்கு அந்த செய்தி போய் சேராமல் இருக்கும். ஏன்னா வேகம் பிரதி அப்படி ஓதப்படுறவங்களுக்கு குற்றமும் இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே குர்ஆனில் இருந்த உண்டு, அதனால் அவங்களுக்கு குற்றமும் என்னது அது அல்ல. அவனுக்கு போய் சேர லேட்டாகிற நிலையில் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்பது தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறோம். இல்லைன்னா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், அந்த ஆயிஷா எப்படி சொல்லியிருக்கணும், குர்ஆனில் இருந்து 3 வசனத்தை 5 வசனம் தூக்கிட்டு அப்படி தானே சொல்லணும். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, வஹுன்ன அவைகள் ஃபீமா யுக்ரவு மினல் குர்ஆன், குர்ஆனில் ஓதப்படுகின்றவைகளில் உள்ளதாக அதை என்ன செஞ்சது இருக்கின்ற நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். வார்த்தையை என்ன செய்யுது, அதில் ஒரு அந்த வசனங்களுடைய பலகீனத்தை காட்டு. பலகீனா குர்ஆனில் அது இல்லை அப்படின்றத என்ன செய்யுது காட்டுகிறது. எனவே இது நம்ம 3 வகையான அம்சம். இப்போ அல் குர்ஆனில் சட்டம் மாற்றப்பட்டு என்ன, அதாவது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாற்றப்பட்ட வசனங்கள். 2வது ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் என்ன செய்யும், ஹதீஸ்களில் வந்திருக்கும். அப்போ அந்த ஹதீஸ் எங்களுக்கு வஹீதான். 3வது ஓதலும் மாற்றப்பட்டு சட்டமும் மாற்றப்பட்டது. இது உதாரணம் சரியா. 10 முறை பால் அருந்தினால் அது என்ன செய்யும், அதை மஹரமாகிரும் அப்படி என்று சொல்கிறது மாற்றப்பட்டாச்சு. 5 முறை பால் அருந்தினால் தான் என்னது அது மஹரமாகிரும்னு வந்துடும். அது ஓதலிருந்தும் என்ன செஞ்சாச்சு, மாற்றப்பட்டாச்சு. அப்போ இந்த 3க்கு நம்ம உதாரணம் பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக அதாவது எத்தனை அல் குர்ஆன் வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள், எத்தனை வசனங்கள் மாற்றிய வசனங்கள், இப்படி என்றதில்
அதாவது மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் அப்படின்றத தெரிகிறதுல அறிஞர்கள் இந்த இடத்துக்கு எப்படி வருவாங்கன்னா திட்ட தெளிவாக ஹதீஸில் இது மாற்றப்பட்ட வசனம் அப்படின்ட்டு ரசூலாங்கட வார்த்தையால் என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தையால் வந்திருக்கும். அல்லது குர்ஆன் முதலாவது குர்ஆனில் மிக தெளிவாக இது மாற்றியதை என்ன செஞ்சிடும் விளங்கிடும். அல்லது ரெண்டாவது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த அந்த நாவாலே ரசூலாங்க என்ன செஞ்சிருப்பாங்க அந்த மாற்றத்தை தெரிவிச்சிருப்பாங்க. அல்லது ஹதீதுகளில் சஹாபாக்கள் வந்து என்ன இது மாற்றப்பட்ட வசனம் இது மாற்றிய வசனம்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது சில வசனங்களில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும், இன்னொரு வசனத்தில் அதே பிரச்சனைக்கு இன்னொரு சட்டம் என்ன செஞ்சிருக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ரெண்டையும் எங்களுக்கு பொருத்தி பார்த்தா முரண்பாடு என்ன செஞ்சிடும். இது ரெண்டும் என்ன அதாவது பொருத்தி பார்த்தா இந்த ஒன்றில் இந்த சட்டமாக இருக்கணும் அல்லது இந்த சட்டமாக இருக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் ஏது ஒரு வசனம் முந்தியது ஒரு வசனம் பிந்தியது நமக்கு விளங்கிடும். ஒரு வசனம் மக்காவில் இறங்கிச்சு, இன்னொரு வசனம் என்ன மதீனாவில் இறங்கிச்சுன்னு விளங்கிடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா இது மக்காவுக்குரிய வசனம், இது மதீனாவுக்குரிய வசனம், இந்த வசனம் அதை மாற்றி இருக்கிறது, அந்த வசனம் இதை மாற்றி இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறது அந்த நாசிக் மன்சூக் என்பதை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள். இது மாற்றிய வசனம் இது மாற்றப்பட்ட வசனம் என்பதற்காக புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்பதை நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இதுதான் பெரும்பாலும் அந்த நாசிக் மன்சூக்காக சொல்கிறது. இப்போது இந்த கடைசி பகுதி நான் சொன்னேனே இது மாற்றிய வசனம் இது மாற்றப்பட்ட வசனம்ன்றதை வரலாற்றை வச்சு புரிஞ்சுக்கொள்ளும். இதெல்லாம் மிக முக்கியம். மக்கி மதனி வசனம் மக்காவுடைய காலத்து வசனங்கள் என்ன மதீனா காலத்து வசனங்கள் தெரிஞ்சுக்கொள்வது இதில் மிக முக்கியம். இந்த கடைசி பகுதி இருக்குது, இந்த கடைசி பகுதி கொஞ்சம் விரிவான பகுதி. அதனால் சில அறிஞர்கள் தாங்க வந்து இந்த வசனங்களுக்கு முடிவெடுக்கிறதுல இப்படி முடிவெடுத்துருவாங்க, இது மாற்றிய வசனம் இது மாற்றப்பட்ட வசனம்னு சொல்லி. இதில் மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனங்கள் இப்படி என்ற ஆய்வில் யூகத்திலே நிறைய பேர் எல்லை இல்லாமல் பேத்திக்கிறாங்க. 200 வசனங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. 200 மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள்னு சொல்லி சொற்களுக்கு வசனங்களுக்கு அப்படியெல்லாம் போய்க்கிறாங்க. பிற்காலத்தில் அதாவது இமாம் சுயூத்தி அவர்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் தர்த்தி பண்ணி அதாவது அந்த உலூமுல் குர்ஆன் நூலில் இத்கானில் அல்லது அந்த இதில் அது மனாஹில் இர்ஃபான் அது இந்த ரெண்டில் உண்டு சரியா. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் தர்த்தி பண்ணுறாரு எப்படின்னா இந்த அதாவது மொத்த வசனங்கள் அப்படின்றவர் 20 வசனங்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த 20 வசனங்களில் தான் மாற்றிய வசனங்களும் மாற்றப்பட்ட வசனங்கள் மெருகி. இதில் அவர் ஓதல் மாற்றப்பட்டதை சேர்க்கலை. ஓதல் மாற்றப்பட்டதை பொதுவாக லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது குர்ஆனில் ஓதலில் இல்லையே, அதனால் அதை லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அறிவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், அறிவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா ஹதீஸ்ல தான் தெரிய வரும். குர்ஆனில் ஓதக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யாது ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் தெரிய வராது. அதான் ஓதல் மாற்றப்பட்டாச்சு, அப்போ ஹதீஸில் படிக்கிற டைமில் தான் அது தெரிய வரும். ஆனால் குர்ஆனில் அதாவது சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வசனங்கள் என்ன செய்கிறாங்க அதில் சொல்கிறாங்க. அதுலேயும் அப்துல்லா ஷின்கைத்தி என்ற ஒரு ஆய்வு செஞ்சு எல்லாம் செஞ்சு 9 வசனங்கள் தான் என்ன அதை சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள். அந்த சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள்னு குர்ஆனில் ஓதல் இருக்கக்கூடிய சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ நம்ம இந்த குர்ஆன் மாற்றப்பட்ட வசனங்கள் அப்படி என்பதை நான் இப்போ உங்களுக்கு அதாவது 20 வசனங்களை லிஸ்ட் பண்ணுறேன். அந்த 22 வசனங்கள் அதுலேயும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அது குர்ஆனில் இருக்குதா இல்லையான்றதில்ல, மாற்றப்பட்டதா மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் அந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடுகள் கொஞ்சம் அதில் என்ன செய்து உண்டு. அந்த வசனங்களை நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது சூரா நான் நம்பரை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா 20 வசனங்களை என்ன செய்யலாது ஏன் மாற்றிச்சு எப்படி மாற்றிச்சு நம்ம ஒன்றா சொல்லிட்டு போக இயலாது. அதாவது சூரா பக்கராவில் 115வது வசனம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதில் ஒரு விளக்கம் கிடைக்கும். ஏதாவது கேள்விகள் அதில் இருந்தால் தொகுத்து வச்சுக்கோங்க. இந்த வகுப்புடைய ஒரு இடைப்பகுதியில் நம்ம ஒரு கேள்வி கண்டு விட்டுட்டோம்னு சொன்னால் இது நம்ம இதுவரைக்கும் படித்தது தொடர்பான விஷயங்களை ஒரு தெளிவு என்ன செய்யலாம் அடைஞ்சு கொள்ளலாம். 115வது வசனம் சூரா பக்ரா, இது கிப்லா தொடர்பானது. மாற்றிய வசனம் வந்து 150வது வசனம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஏகோபித்த முடிவு அப்படின்னு சொல்லலாது. ஒரு சில அறிஞர் இப்னு ஜரீர் போன்ற அறிஞர் என்ன செஞ்சுருவாங்க, இல்லை இது வந்து மாற்றிய வசனங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வசனங்கள் தான். ஆனால் அது பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இது மாற்றிய வசனங்கள் அப்படின்னு சொன்னதுகள். அடுத்து நம்ம நேற்று வகுப்பில் பார்த்தோமே வசியத் சம்பந்தமான அந்த சப்ஜெக்ட் சூரா பக்ரா 180வது வசனம் மாற்றப்பட்ட வசனம். சூரத்துன் நிசா 12வது வசனம்.
அடுத்த சூரத்துல் பக்கராவில் 183வது வசனம், அதான் நோன்பு தொடர்பானது. நோன்பு தொடர்பானு சொன்னால் என்ன, அதாவது கணவன் மனைவி சேர்றதோடு சம்மந்தப்பட்டது. பக்ரா 183, 187 மாற்றிய வசனம் வந்து 187. அடுத்தது பக்ராவில் 184, அதுதான் அந்த விரும்பியவர்கள் நோன்பு பிடிக்கலாம், விரும்பி நோன்பு பிடிக்காமல் இருக்கலாம்னு இருந்தது. 184 மாற்றிய வசனம் வந்து 185. இந்த மாற்றியது எல்லாம் வந்து முஸ்லீம்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டது என்று கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க, விமர்சிப்பார்கள். அந்த விமர்சனத்துக்கு இடமே இல்லைன்றதுக்கு இந்த மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட அடுத்தடுத்தது வரது ஆதாரம். முன்னால் வசனம் மாற்றப்பட்டன்னு சொல்லுவோம், பின்னால் உள்ள வசனம் மாற்றியதுன்னு சொல்லுவோம். இது வந்து எழுதுகிற சஹாபாக்களே சொன்னது. அந்த நிமிஷம் எழுதுகிற நேரத்திலேயே இது மாற்றப்பட்ட வசனம், இது மாற்றிய வசனம் சொன்னது. எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு என்ன செஞ்சுக்கணும், ஒரு வசனத்தை தூக்கிட வேண்டியதானே, இந்த வசனத்தை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவோண்டு. சரியா, அந்த மாதிரி எதுவும் இதில் இல்லை. அதனால் அந்த சிந்தனை வந்து அது அவங்களோட சம்மந்தப்பட்டது, அவங்களோட வேதத்தை அதாவது சிந்தித்து கொண்டு அவங்க இதை பார்க்குறதோடு சம்மந்தப்பட்டது. இது அடுத்தடுத்த வசனம். இந்த இப்போ சொல்கிற நிறைய மாற்றங்கள் வந்து பக்ரா 2.5 ஜுஸுக்கு மேலே இருக்கிறதுனால அது என்ன செய்யுது, அதில் விரிவான சட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால மாற்றங்கள் சப்ஜெக்ட் என்ன செய்யுது அதில் பார்க்குறோம். அடுத்தது அப்போ 184, 185. அடுத்தது வந்து அதாவது ஹரத்தில் யுத்தம் செய்கிற சம்பந்தமாக, ஹரமுடைய எல்லைக்குள்ளே அந்த புனித மாதங்களில் அதாவது யுத்தம் செய்கிற சம்பந்தப்பட்டது. சூரா பக்ராவில் 217, சூரா தௌபாவில் 36. அடுத்தது வந்து கணவன் மரணித்து விட்டால் அவங்க வந்து 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும் பண்ணுறது. ஆரம்ப காலத்தில் 1 வருடம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அது குர்ஆனில் என்ன செய்யும், பக்ராவில் 240 வரும். மாற்றப்பட்ட வசனம் 234. இந்த மாற்றிய வசனம், மாற்றப்பட்ட வசனம் வந்து 240, மாற்றிய வசனம் 234, மாற்றப்பட்டது 140. இதில் நம்ம சொன்னோமே தர்த்தீப், எழுதின தர்த்தீப்பில் இது என்ன, அதாவது மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம், மாற்றிய வசனம் தானே பின்னால் வரணும். இதில் வந்து என்ன மாற்றிய வசனம் முன்னால் என்ன செய்யுது வருது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சூரா பக்ரா 284 மாற்றப்பட்ட வசனம், மாற்றிய வசனம் வந்து 286. இது என்ன அப்படின்னு சொன்னால் மனதில் நம்ம மறைத்தவைகளுக்கும் உங்களுக்கு கேள்வி உண்டு அப்படின்னு அல்லாஹு தாலா அதை சொன்னதும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, அந்த அளவுக்கு என்ன விசாரணையெல்லாம் அதை மன்னிக்கிற மாதிரி என்ன வரக்கூடிய அந்த வசனமும் இது. அப்போ சூரா அதாவது அந்த அளவுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்னு வரக்கூடிய வசனம். இதில் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், மாற்றியது மாற்றப்பட்டதெல்லாம் சட்டங்களில் மட்டும்தான் வரும். அய்யூப் அலை இஸ்லாம்ன்ற ஒரு நபி இருந்தார், இல்லை இப்போ மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு வராது. அது வந்து மாற்ற இயலாது, வரலாற்றை என்ன செய்யலாது, மாற்றப்பட்டாது. அதே போல் அற்புதம் ஒன்று நடக்கும், அதுக்கு பிறகு இது அற்புதம் இல்லை அப்படின்னு என்ன செய்யாது, வராது. வரலாற்றில் வராது அற்புதம், சட்டங்களில் மட்டும்தான் என்ன செய்யும் வரும். அக்கீதாலே வராது. அல்லாஹ் தஆலா அரிசிக்கு இப்போ மாற்றப்பட்டு விட்டது, அரிசி இல்லை அப்படின்னு என்ன செய்யாது, வராது. சட்டங்களில் மட்டும்தான் மாற்றப்பட்டதும் மாற்றியதும் வரும். அக்கீதால வரலாற்றில் அதில் இதில் எதுலேயுமே என்ன செய்யாது, இது வராது. அடுத்தது என்ன சொன்னால் அதாவது சூரா ஆல இம்ரானில் 102வது வசனம், அதாவது மாற்றப்பட்ட வசனம். தகாபுனில் 16வது வசனம், தகாபுனில் 16வது வசனம். இது என்னென்னா அல்லாஹு தாலாவை எப்படி பயப்பட வேண்டுமே அந்த முறைப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படுங்களன்னா முழு வடிவில் அல்லாஹ் என்ன செய்யணும், அஞ்சனும் என்ற அந்த வசனம். பொறு ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அஞ்சுங்கிற வசனத்தோடு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி வருது. இதில் அறிஞர்கள் என்ன செய்வோம், இது மாற்றப்பட்டதா அல்லது இது மாற்றத்துக்கு இது சம்பந்தம் இல்லைட்டு கருத்து முரண்பாடுகள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சூரத்துன் நிசா 8வது வசனம் மாற்றப்பட்ட வசனம். மாற்றிய வசனம் வந்து சூரத்துன் நிசா 11. அது என்னென்னு சொன்னால் அதாவது சொத்து பிரிக்கிற டைமில் ஏழைகள் அனாதைகள், நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்வி, அந்த அவங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கன்றது மாற்றப்பட்டது.
அதென்ன மாற்றப்பட்டது. மாற்றியது வந்து அல்லாஹ் தஆலா உங்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் வசியத்து செய்கிறான். மீராஸ் சட்டத்தை பற்றி வருது. இந்த வசனம் அதை மாற்றுச்சு அப்படின்னு வருது. அதாவது சூரத்து நிசா 8 மாற்றப்பட்டது, 11 மாற்றிய வசனம். அடுத்தது சூரத்து நிசாவில் 15. சூரத்து நிசாவும் அஹ்காமோடு சட்டங்கள் நிறைய உள்ள வசனம். சூரத்து நிசா 15வது வசனம். மாற்றிய வசனம் வந்து சூரத்து நூர் 2. அதாவது விபச்சாரம் செய்து இந்த மாதிரியான அதாவது மானக்கேடான விஷயங்களை செய்தவர்களை நீங்கள் வீட்டில் வச்சுருங்க, வெளியே ஹவுஸ் அரெஸ்ட், வெளியே போக விடாமல் அவங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் அவங்க லைஃப் என்னது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு சிறை, இந்த வீட்டு சிறை மாதிரி ஒரு தண்டனை என்ன செஞ்சது இருந்தது. அதுக்கு பின்னால் அவங்களுக்கு 100 கசையடி என்ற சட்டத்தின் மூலம் அது என்ன செஞ்சது மாற்றப்பட்டது. இது அது தொடர்பான வசனம். அடுத்தது வல்லதீன அக்கதத் ஐமானுக்கும் ஃபஆத்துஹும் நசீபஹும். சூரத்து நிசா 33 மாற்றப்பட்ட வசனம். மாற்றிய வசனம் வந்து சூரத்துல் அம்ஃபால் 75. அதாவது நம்ம ஹெல்ஃபின் மூலம் சத்தியம் செய்து ஒருத்தரை உறவாக்கிட்டோம், அவங்களுக்கும் அதாவது சொத்தில் பங்கு போகிற மாதிரி, அவங்களுக்கும் எங்களோட என்னது எல்லா விஷயத்துலையும் பங்கு போகிற மாதிரியான ஒரு ஆரம்ப கால. உதாரணமாக அன்சார்கள் முஹாஜிர்கள் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் இன்னாருக்கு இவர் சகோதரர் இன்னாருக்கு இவர் சகோதரன் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவரோட சொத்து இவருக்கு வர மாதிரி, இவரோட சொத்து அவருக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது பிறப்பால் வந்த உறவல்ல. எல்லா இடத்துல எப்பயும் பிறப்பால் உள்ள உறவுக்கு தான் சிலத்தூர் அந்த ரஹீமுக்கு தான் எல்லா இடத்துல பலம் கூட. பின்னால் அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி சூரா அம்ஃபால் 75 வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅதின் ஃபீ கிதாபில்லா. அல்லாஹ்வுடைய வேதத்தில் வந்து இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் மிகவும் தகுதியானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். அப்போ இது சூரா அம்ஃபால் 75வது வசனம். மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனங்கள் நீங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா அதில் சரியான ஹிக்மத்துகள் என்ன செய்யும் விளங்கும், பல நியாயங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும். சூரா அம்ஃபால் 75 அதான் மாற்றிய வசனம். அடுத்த சூரா மாஇதால 42வது வசனம். சூரா மாஇதால 42வது வசனம். அடுத்த மாற்றிய வசனம் வந்து சூரா மாஇதால 49வது வசனம். அதாவது நீங்கள் விரும்பினா தீர்ப்பளிங்க, விரும்பினா புறக்கணிச்சிருங்க. அதாவது அந்த யூதர்கள் மற்றவங்க யாராவது தீர்ப்பு கேட்டு வந்தால் விரும்பினா என்ன செய்ய தீர்ப்பளிங்க, விரும்பினா புறக்கணிச்சிக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் தேர்வு கொடுத்துருந்தான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வந்து நீங்கள் தீர்ப்பு அளிங்கன்னு என்னது, அதாவது தீர்ப்பு கொடுக்குறவங்களோட கடமை என்று சொல்லி ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். அதான் இந்த சப்ஜெக்ட். அடுத்தது இந்த சூரா மாஇதால 106 மாற்றப்பட்ட வசனம். சூரா தலாக்ல 2வது வசனம். இது வந்து என்னது சாட்சியோடு சம்பந்தப்பட்டது. இது மாற்றப்பட்டதாக என்னது அதாவது சொல்லப்படுகின்ற வசனங்கள் உண்டு. சாட்சி, வசியத்துக்கு சாட்சி, தலாக்கு சாட்சி, இத்தாவுக்கு அந்த சாட்சியோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது சூரா அன்ஃபால் 65வது வசனம் மாற்றப்பட்ட வசனம். சூரா அன்ஃபால் 66வது வசனம் மாற்றிய வசனம். அதை நான் சொன்னது அந்த யுத்தம் 20 பேர் இருந்தால் 200 பேருக்கு சமம் என்று வரக்கூடிய அந்த சப்ஜெக்டு இதோடு சம்பந்தப்பட்டது. அப்போ அது அன்ஃபால் 65 மாற்றப்பட்ட வசனம், 66 மாற்றிய வசனம். அடுத்த சூரா தௌபா 41 மாற்றப்பட்ட வசனம். சூரா தௌபா 91 அடுத்த 122. சூரா தௌபா 91 போடுங்க, 122 அதில் போடுங்க. அதாவது இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சரி மிச்சமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பலகீனங்கள் இருந்தாலும் யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்கிறது. எல்லாருமே என்ன செய்யணும் யுத்தத்துக்கு போகணும்ன்றது. பின்னால் பலகீனர்களுக்கு நோயாளர்களுக்கு அதுபோல் என்னது செலவுக்கு வசதி இல்லாதவர்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இஸ்லாமிய அரசு இருக்கிற சந்தர்ப்பத்தை இது இராணுவத்தோடு சம்மந்தப்பட்ட இஸ்லாமிய அரசு ஒன்று இருந்து அந்த டைமில் இராணுவம் இருக்கிற சந்தர்ப்பத்தோடு சம்மந்தப்பட்ட வசனம். இப்போ அதெல்லாம் அந்த விளக்கத்தில் சேர்த்து தான் சொல்ல வேண்டிய ஏன்னா என்னென்ன மாதிரி விளங்கிக்கிறாங்கன்னு இருக்குது அதனால். அப்போ சூரத்து தௌபா 91 122 இதில் என்னென்னா அது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சொல்லிக்கொள்ளணும். இப்போ கூட நம்ம தமிழில் ஹுத்துபாக்கள் அப்படி இப்படி நடத்துகிற முஸ்லீம்கள் பொதுவாகவே கொஞ்சம் பயான்கள் உரைகள் நிகழ்த்துகிற டைமில் கொஞ்சம் விளக்கமாக நடத்தினா நல்ல முறைகளில். உதாரணமாக பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்களை காபிர்களை கொன்றார்கள் அப்படி என்று சும்மா அந்த வளமையான பழைய அந்த ஒரு அமைப்பிலேயே பயான் பண்ணாமல்
முன்னால் உள்ள மக்கள் வந்து அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய அந்த விளக்கமும் போய் சேர்கிற மாதிரி செஞ்சால் நல்லது. ஹுதுபாக்களும் பயான் பண்ணுற டைமில் பத்ர் யுத்தம் என்பது ஒரு இஸ்லாமிய அரசு ஏற்பட்ட பின்னால் நடந்த ஒரு யுத்தம். அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்கும் அநியாயம் இழைத்த மக்களுக்கும் இடையிலான யுத்தம். ஸோ அப்படி சொல்கிற எப்படி சொல்லணும், ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் இராணுவமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க ஒரு யுத்தம் செய்த அந்த நேரம் தான் அது ஒரு சரியான கொள்கைக்காக யுத்தம் செய்த நேரம். அதுதான் அந்த இடத்துல எல்லா காவிர்களையும் வெட்டுங்கன்னு சொல்லி என்ன செய்யலை, நடக்கலை. அப்போ என்ன சொல்லணும், நான் அந்த வசனத்தை தங்களுக்கு எதிராக அடர்ந்தேறி அநியாயம் இழைத்து வந்த மாற்று மதத்தவர்கள் அல்லது காவிர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக நடந்த யுத்தம். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சேர்த்து அந்த உரை நிகழ்த்தினோம்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் என்ன செஞ்சிடும். எல்லா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைகள் என்ன, இஸ்லாமிய அரசுடைய முதலாவது யுத்தத்தின் பொழுது அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் அவங்க இருந்ததுனால அந்த யுத்தம் என்ன செஞ்சிடும், இப்படி ஒரு விளக்கத்தோடு சொல்வது இன்றைக்கு நல்லது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் அவங்க மாறி புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. மோவிது போனாங்க, அபூஜஹல்ட தலையெடுத்துட்டு வந்தாங்க அப்படி என்ற சம்பவத்தை நம்ம வந்து ஒரு பொதுவாக சொல்கிற டைமில் அவங்க மாறி என்ன சிறுவர்களை என்ன தீவிரவாதத்துக்கு தூண்டுகிறார்கள் அப்படின்னு அது போட்டுருவாங்க. அது உண்மையிலே வரலாறு சட்ட அடிப்படையிலையும் வரலாற்றை பேசுகிற டைமில் ஒருத்தன் தீவிரவாதியாக கருதப்படாது. வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் ஒருத்தர் பேசினா அது வந்து அவருடைய தீவிரவாதம் என்ற சப்ஜெக்ட் சொல்ல இயலாது. இருந்தாலும் நம்ம பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், அவைகளை நம்ம இணைச்சி சொல்கிறது தான் நல்லது. அவருக்கு ஒரு நல்ல புதிய மெசேஜாக இருக்குமே, இதைத்தான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து அதாவது சூரா நூறில் 3வது வசனம் மாற்றப்பட்ட வசனம், சூரா நூறில் 32வது வசனம் மாற்றிய வசனம். அதாவது ஜினாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஜினா திருமணம் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக அதாவது சூரா நூறில் 58வது சூரா அஹ்ஸாபில் 52வது வசனம், சூரா அஹ்ஸாபில் 52வது வசனம் மாற்றிய வசனம், சூரா அஹ்ஸாபில் 50வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணம் முடித்திருக்கிற நிலையில் அல்லாஹ் தஆலா தடை செஞ்சான். இவ்வளோதான் திருமணம், இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. பின்னர் இறுதி கால பகுதியில் மறுபடியும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹ்களுக்கு அனுமதியை வழங்கினான். ஆனால் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கலை. அதுக்கு பிறகு அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கலை. அது ரசூலுல்லாஹ்வோட சிறப்பில் உண்டு, அது ரசூலுல்லாஹ்வோட சிறப்பில் உண்டு. அல்லாஹ் தடை செஞ்சதுக்கு பிறகு அந்த அனுமதியை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதை பயன்படுத்தவில்லை. இந்த செய்தி வந்து நீங்கள் சூரா அஹ்ஸாப் 52, அடுத்த அஹ்ஸாப் 50, மாற்றப்பட்ட வசனம் 52, மாற்றிய வசனம் 50வது வசனம். அடுத்ததாக சூரா முஜாதலால 12வது வசனம், மாற்றிய வசனம் வந்து சூரா முஜாதலால 12, 13. அதாவது எப்போ ரகசியம் பேசினாலும் அதுக்கு முன்னால் நீங்கள் தர்மம் செஞ்சிடணும். எந்த ஒரு ரகசியம் பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னால் ஒரு தர்மம் செஞ்சிடணுன்றது வாஜிபாக இருந்துச்சு. அதுபோல் அதை என்ன செஞ்சது, மாற்றப்பட்டுட்டு. இல்லைன்னா நமக்கு இன்றைக்கு ரகசியம் பேச இயலுமா, இயலாது. பேசுகிறதுக்குள்ள ரகசியம் தான், சரியா? அப்போ அதனால் அது வந்து மாற்றப்பட்டாச்சு. ஆரம்பத்தில் ஒரு தர்மம் செஞ்சுட்டு ரகசியம், ஆனால் சட்டம் இருந்திருக்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன் எப்படின்னா நம்ம நினைக்கலாவே. யாரெல்லாம் அந்த புறம் பேசுகிறதெல்லாம் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் அது என்ன அந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா மக்களுடைய லேசுபடுத்துவதற்கு காரணமாக. ஆனால் எல்லாரும் பாவத்தாலியாக பேத்திருப்பாங்க, எல்லாரும் குற்றவாளியாக பேத்திருப்பாங்கிறதுனால அல்லாஹ் தஆலா அதை லேசுபடுத்துகிறான், அல்லாஹ் தஆலா அதை லேசுபடுத்துகிறான். சூரா மாற்றிய வசனம் வந்து 12, 13, மாற்றப்பட்ட வசனம் 12, 12. முஜாதலால மாற்றப்பட்ட வசனம் 12, மாற்றிய வசனம் 12, 13 போட்டது காரணம் அதை இடையில அது சம்மந்தப்படுது, ரிலேட் ஆகுது. அந்த வசனத்திலே ஒரு பகுதி அதோடு ரிலேட் ஆகுது, மாற்றப்பட்ட வசனத்தோடு ரிலேட் ஆகுது. அடுத்த மும்தஹினால 11, அடுத்து வந்து இது மாற்றிய வசனம் வந்து ஆயத்து சைஃப்னு சொல்லுவாங்க சூரத்து தௌபால, சரியா? நான் அந்த இலக்கம் குறிச்சிக்கல, அதில் ஆயத்து சைஃப்னு எழுதிக்கங்க, சரியா? சூரத்து தௌபால வரும் அது ஆயத்து சைஃப். சூரத் தௌபா நீங்கள் எழுதிக்கங்க மாற்றிய வசனத்தை. கடைசியாக வந்து சூரா முஸம்மில்ல 1வது 2வது வசனம், அதாவது எலும்பி தொழுங்க கடமையாக்கப்பட்ட அந்த எலும்பி தொழுங்க அப்படின்னு சொல்கிற அந்த இது மாற்றப்பட்டது. சூரா முஸம்மில்ல 20வது வசனத்தை கொண்டு மாற்றப்பட்டது அப்படின்னு வருது. மொத்தம் எத்தனை வருது? 20, சரியா? இது வந்து இத்துக்கானில் இமாம் சுயூத்தி குறிப்பிடக்கூடிய விஷயம். இதை வந்து
இதுலேயும் கூட எல்லாமே உடன்பட்ட விஷயங்கள் அல்ல. இதை வந்து மாற்றம் இல்லைன்ற அடிப்படையில் புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச வசனங்களும் இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, குர்ஆன் நேரடியாக மாற்றியதுன்னு சொல்லி இருந்தாலோ, ரசூல்லாங்க நேரடியாக மாற்றியதுன்னு சொல்லி இருந்தாலோ, சஹாபாக்கள் நேரடியாக மாற்றியதுன்னு சொல்லி இருந்தாலும் இந்த பிரச்சனை என்ன செய்யாது, முரண்பாடுகள் வராது. இது மூணும் இல்லாமல் சட்டத்தை வச்சு, வரலாற்றை வச்சு, மக்கி மதனி வச்சு, முந்தியது பிந்தியதை வச்சு முடிவெடுத்ததுனால தான் சில முரண்பாடுகள் என்ன செய்யும், வரும். இந்த சட்டம் அப்போ ஒரே இதுக்கு 2 சட்டங்கள் என்ன செஞ்சிக்க சொல்லப்பட்டு, இது எந்த சூழ்நிலைக்குரியது, இந்த சூழ்நிலைக்கு தீர்மானிச்சிட்டாலே அங்கே மாற்றப்பட்டதுன்னு இல்லாமல் போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் மக்கி மதன் என்கின்ற அடிப்படையில் சில அறிஞர்கள் அதை நோக்கினதுனால இது சட்டம் மாற்றப்பட்ட வசனம் அப்படி என்றும், இது மாற்றிய வசனம் என்று சொல்லி மெனசலாம். இந்த அடிப்படை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது லேசாக புரிஞ்சிடும். என்னென்னா, சட்டம் மாற்றப்படுதல் அப்படி என்பது ஒரு சப்ஜெக்டே என்ன இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மாற்றம் என்ற சொல்லு வந்து நமக்கு ஒரு வேறு மாதிரி பதிஞ்சதுக்கான காரணம் வந்து நம்ம ஏனைய வேதங்களில் உள்ள திரிவுகளோடு இதை பார்த்தது தான். அங்கே உள்ள மாற்றங்கள் இதல்ல. 11 பேர் ஒரு இடத்துல வந்திருக்கும், 18 பேர் இன்னொரு இடத்துல வந்திருக்கும். சரியா? அதான் விஷயம். அவரோட பேர் ஒரு மாதிரி வந்து மறுபடியும் மாற்றி வந்திருக்கும். இப்படி வாரது மாற்றம் அல்ல, அது வந்து திரிவு. அது திரிபடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அந்த வழிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து என்ன, அதாவது சேர்க்கைகள் நடந்திருக்குன்னு அர்த்தம். காணாமல் போகிறதெல்லாம் அதாவது ஒன்றில் இருக்குது, ஒரு செட் ஆஃப் வேதத்தில் இருக்குது, இன்னொன்றில் அது காணா. அப்போ அதெல்லாம் என்ன, அப்போ அது டோட்டல் அத்தியாயத்தை காணான்னா அது அர்த்தம் இதுதான். அப்போ அது வேறு, இது சப்ஜெக்ட். அந்த மாற்றத்தோடு வந்துட்டு இதை பார்க்குறது, அவங்களே பார்த்து விட்டு அந்த அப்படி மாற்றம் என்றால் அல் குர்ஆனிலையும் என்ன செய்கிறது, மாற்றம் இருக்கிறதுன்னு சொல்கிறது, அதாவது வேணுமென்று வழிந்துரைக்கிறதுன்றது மிக தெளிவாக என்ன செய்யும், அதில் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வசனங்கள், நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம இந்த குர்ஆனுடைய மாதம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு நாளைக்கு நான் வந்து 2 வசனத்தை என்ன செஞ்சிடுறேன், இது என்னென்னு பார்த்துடுறது, மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் பார்த்துறது. அதில் ஏதாவது கேள்வி இருந்தால் அதை குறிச்சிக்கிறேன். இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல் குர்ஆனுடைய எந்த பிரதிகளையும் மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் என்று அடையாளப்படுத்த மாட்டாங்க. அதே போல் தான் ஒரு காலத்தில் வந்து மக்கி மதனி என்று சில இதுகளில் எழுதிடுவாங்க. அதையும் வந்து அதாவது இன்றைக்குள்ள, அதாவது சவுதியுடைய, அதாவது இந்த மலிக் ஃபஹதுடைய அந்த அச்சகத்தில் வந்து அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா மக்கி மதனி அதில் எழுத்துக்கல, இது மக்கால் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதான்னு எடுக்கல. குர்ஆனை எடுத்துட்டாங்கல்ல, குர்ஆன் அப்படியே தான் இருக்குது. அதில் என்ன அடையாளப்படுத்தல்களில் இது மக்கால் இறங்கினது மதீனாவில் இறங்கினது இதை வந்து எடுத்துட்டாங்க. புதிய இதுகளில் என்ன காரணமாக எடுத்துட்டாங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் அதில் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மட்டும் அதில் இருந்தால் போதுமானது. மக்கி மதனி என்றா அப்படின்னா மாற்றப்பட்டது மாற்றிய வசனம் அதெல்லாம் என்ன செய்யலாம், சேர்த்துட்டு போனால் முழு குர்ஆனாக உலுமுல் குர்ஆனாக தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால சஹாபாக்கள் ஒரு சில வந்து ஜர்ரிதுல் குர்ஆனை வந்து தனியாக வச்சுக்கோங்க, அடையாளப்படுத்த வேண்டாம் அதில் அப்படின்னு சொன்னவங்களாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அது நிறைஞ்சி தகவல்களாக போகிற சந்தர்ப்பத்தில், இப்போ நம்ம அந்த ருக்குவாத் படித்தோம், மேலுக்கு அந்த அதாவது சூரத்துடைய, கீழுக்கு அந்த ஜுசுடைய, நடுவில் வந்து அந்த ஆயத்து, இப்படி என்ன இந்த 3 நம்பர் அப்படி என்று இந்த பக்கத்தில் வர, அந்த பக்கத்தில் ருபுல் என்ன ஹிஸ்புடைய ருபு, அந்த கீழே மன்சில் வழங்கிட்டா, இப்படியே சுற்றி வந்தால் நம்ம குர்ஆன் ஓதிட்டிக்கிற டைம்லேயே அந்த இலக்கத்துக்கு போகுது எங்கட கண், இது மக்கியா மதனியா அப்படின்னு போய் என்ன அது போய் வேற எங்கேயோ என்ன செஞ்சிடும் போயிடும். அந்த ஓதுற அந்த 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 கவனம் என்ன செஞ்சிடும் எங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால் இதெல்லாம் குர்ஆனில் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் மக்கி மதனியும் என்னது குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா குர்ஆனில் எண்ணிக்கை என்ன, இந்த வசனத்துடைய இந்த சூரத்துடைய எண்ணிக்கை என்ன, இது எத்தனாவது ஜுஸூல இருக்கிறோம் என்றது ஓதலுக்கு என்ன செய்யும், உதவும் என்று வேணுமெண்டா செய்யலாம். இதுதான் அதான் குர்ஆன் மாற்றிய வசனங்கள் என்பதற்கான சுருக்கமான ஒரு அறிமுகம். இந்த அறிமுகத்தின் ஊடாக நம்ம ஒரு 4-5 விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம். மாற்றம் அப்படி என்றது, மாற்றப்படுதல் அப்படி என்பது மக்களுடைய தேவைக்காகவும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தன்னுடைய வார்த்தைகளில் நிரூபிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா தனக்கு எழுதி கொண்ட ஒரு விஷயம். இரண்டாவது, குர்ஆனில் மாற்றங்கள், அதாவது சட்ட மாற்றங்கள் என்பது நிகழ்வதெல்லாம் சட்டத்தில் மட்டும்தான். அந்த வசனங்கள் ஒன்றில் அது குர்ஆன் வசனமாகவோ ஹதீஸாகவோ எங்களுக்கு என்ன செஞ்சிக்கும், பாதுகாக்கப்பட்டு, ஓதல் மாற்றப்பட்டிருந்தால் ஹதீஸாக பாதுகாக்கப்பட்டிருக்கும், சட்டம் மாற்றப்பட்டிருந்து ஓதல் இருந்தால் குர்ஆனில் என்ன செஞ்சிருக்கும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்படி 3 வகையாக என்ன செய்யும், அது நிகழும் என்று சொல்லும். 3 வகை என்ன, சட்டம் மாற்றப்பட்டு ஓதல் குர்ஆனில் இருக்கிறது, ஓதல் மாற்றப்பட்டு ஹதீஸில் இருக்கிறது, ஓதலும் சட்டமும் மாற்றப்பட்டு ஹதீஸில் இருக்கிறது. இந்த 3 வகையை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து அல் குர்ஆனில் வந்து இந்த மாற்றம்
நடந்த வசனங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி மாற்றத்தை எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னா, குர்ஆனில் வந்திருக்கணும் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அதை சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்கள் மூலம் அவங்களுடைய வார்த்தைகள் மூலம் அது தெரிய வரும். மற்றபடி நாலாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னால், ஒரு 2 சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் அது மக்கால மதீனால அல்லது ஆரம்பத்தில் கடைசி 2 புரிஞ்சு கொள்கிற வரலாற்றை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அதன் மூலம் சொல்கிறது. இந்த பாபில் யூகங்களும் அறிஞர்கள்ட்ட என்ன செஞ்சு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் சில வசனங்களை மாற்றப்பட்டதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதனால தான் எண்ணிக்கை எல்லை மீறியெல்லாம் என்ன செஞ்சு போயிருக்கிறது. சொல்லப்போனால் 20க்கும் குறைவான வசனங்கள் தான் சட்டம் மாற்றப்பட்டு சொல்லலாம். ஏன் நம்ம அதை அப்படி வலியுறுத்தி இத்தனை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லலைன்னா அது இஜ்திஹாதுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். ஏன்னா அந்த 4வது வாசல் திறந்திருக்கிறதுனால. அதனால் அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை, எல்லாமே குர்ஆனில் உள்ள விஷயங்கள் இருந்ததுனால அது பிரச்சனையே இல்லை. அடுத்த இதில் நம்பரில் நம்ம சொன்னதெல்லாம் ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள்லாம் நம்ம எதுவுமே என்ன சொல்லலை. காரணம் அது குர்ஆனில் ஓதலோடு சம்மந்தப்பட்டது அல்ல என்பதனால். ஓதல் மாற்றப்பட்ட செய்திகள் அப்படி என்றது நிறைய விஷயங்கள் செய்தி ஹதீஸ்களாக வந்துட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் 2-3 ஞாபகம் வச்சுக்கிறேன்டா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய கல்லறிந்து கொள்ளல் சம்பந்தமான செய்தி. அடுத்ததாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு 2 உடைகள் தங்க உடைகள் இருந்தால் 3வது தேடுவாண்ட அந்த செய்தி. 3வதாக 10 முறை அதாவது ஒரு குழந்தை பாலருந்தினால் மகரமாகும், 5 முறை பாலருந்தினால் மகரமாகும் என்ற செய்தி. இந்த 3 விதமான கருத்து தரக்கூடிய செய்திகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதாவது மக்கி மதனி சம்பந்தமான அந்த செய்திகளையும் இன்னும் ஒரு சில அது சுருக்கமான பகுதி தான், அதோடு இன்னும் ஒரு சில செய்திகளையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம படித்துக்கொள்வோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.